கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். வேதத்துல அழகான ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 27:5 கூடார மறைவினிலே, அதாவது அந்த கூடார மறைவினிலே ஏன் நம்மளை கொண்டு போய் வைக்கிறாருன்னா, நம்மளுக்கு ஏற்படுகிற அநேக தீமைகள், அநேக தீங்குகள், நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கிற காரியங்கள், நம்ம ஏதாவது ஒரு உயர்வின் ஸ்தானத்துல வரும் பொழுது நமக்கு எதிராக செயல்படுகிறதான அநேக விதமான மனுஷ தீங்குகள், இயற்கையின் தீமைகள், இதெல்லாம் நம்மள பலவீனத்தின் தீமைகள், இதெல்லாம் நம்மளை தாக்கும். ஏன்னா அந்த உயர்வை நம்ம பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு, அந்த ஸ்தானத்தை நம்ம அடைந்து கொள்ள கூடாதபடிக்கு, ஆனா இத எந்த விதத்துல தாக்காதபடிக்குதான் ஒரு கூடார மறைவில் நம்மளை ஒளித்து வைக்கிறார், நம்மளை ஒளிய வைக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த உயர்வு நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற நிச்சயமான ஒரு உயர்வு. அந்த உயர்வை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அந்த உயர்வை நம்ம அடையணும், அந்த மேல் நோக்கின காரியத்திற்கு நேராக நம்ம கடந்து போகணும். அதற்கு நம்ம கூடார மறைவுல ஒளித்து வைக்கப்படணும். ஏன்னா எந்த தீமைகள் அணுகக்கூடாதபடிக்கு அந்த கூடார மறைவுல ஒளித்து வைக்கிறது எது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். அவளை மறைத்து வைத்து நமக்கென்று இருக்கிறதான உயர்வை நிச்சயமாக நம்ம அடைய செய்யும். அதனால இந்த நாள்ல இந்த வசனத்தை கொண்டு உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். ஏசப்பா உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு கூடார மறைவில் உங்களை ஒளித்து வைத்திருக்கிறார். தீமைகள் அணுகாதபடிக்கு, தீங்கு அணுகாதபடிக்கு, எந்த பொல்லாப்பும் உங்களுக்கு விரோதமா வரக்கூடாதபடிக்கு அவர் ஒளித்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு உயர்வை அடைவீங்க, நிச்சயமாக ஒரு ஸ்தானத்தை அடைவீங்க, நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை அடைவீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் சரி, நிச்சயமாக உயர்வுக்குள்ள வருவீங்க, நிச்சயமாக ஒரு ஸ்தானத்துக்குள்ள வருவீங்க, நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வருவீங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.